ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வானவில் உலகம். அனைத்து நண்பர்களுக்கும் அட்வான்ஸ் விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். அதுக்கு ஸ்பெஷலாக இன்றைக்கி கொழுக்கட்டை எப்படி செய்கிறதுன்னு வீடியோ எடுத்து நான் போட்டிருக்கேன். நான் எங்கள் வீட்டில் இப்படி தான் செய்வேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு பவுலை எடுத்துக்கோங்க. அதில் கொழுக்கட்டை செய்கிற மாவு ஒரு பவுல் அளவுக்கு எடுத்திருக்கேன். அந்த மாவு நான் வீட்டிலையே ரெடி பண்ணது இடியாப்ப மாவு. இதில் தான் நான் செய்ய போகிறேன். அதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அதை நல்லா கலந்து விட்டுருங்க. ஒரு பாத்திரத்தில் சுடுதண்ணி நல்லா காய வைங்க. தண்ணி நல்லா கொதிக்கட்டும். தண்ணி நல்லா கொதிச்சாதான் கொழுக்கட்டை நல்லா சாஃப்டாக வரும். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இதை கொஞ்சம் கொஞ்சமாக மாவோடு சேர்த்து சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா கெட்டியாக பிசைஞ்சு எடுத்துக்கணும். கரண்டியிலே வச்சு நல்லா கிளறி விடுங்க. கை வைக்க வேண்டாம், தண்ணி கொதிச்சிட்ருக்கு. இந்த மாவு ரேஷன் கடை பச்சரிசியை வாங்கி அதில் நானே வீட்டில் தயார் பண்ண மாவு. இப்படி தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு மாவை பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. கொஞ்ச நேரம் ஆற விட்டு நல்லா கையை வச்சு பிசைஞ்சி நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சிக்கோங்க. இப்போ பூரணம் தயார் பண்ணிடலாம். மாவை நல்லா மூடி வச்சுருங்க. ஒரு மிக்சர் ஜாரை எடுத்துக்கோங்க. அதில் 1 கப் அளவு தேங்காயை நான் சேர்த்துக்கிறேன். அதில் 2 ஏலக்காயை சேர்த்துக்கலாம். இப்போ தேங்காவை நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்படி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். நல்லா தேங்காய் பூ மாதிரி வரணும். அதே மிக்சர் ஜாரில் 1 கப் பொட்டுக்கடலையை சேர்த்து அதையும் பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுங்க. அது 1-2 ஓடட்டும். ரொம்ப நைஸாக இருக்க வேண்டாம். அப்போ தான் சாப்பிடும்போது நல்லா இருக்கும். அதையும் தேங்காய் கூட சேர்த்து ஒரு பவுலில் தனியாக எடுத்துக்கோங்க. வெல்லம் எடுத்து அதை நல்லா தட்டிட்டு அதே மிக்சர் ஜாரில் சேர்த்துக்கோங்க. இதையும் நல்லா பவுடர் பண்ணிக்கலாம். இப்போ பவுடர் பண்ணியாச்சு. இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இதில் தேங்காய், வெல்லம், பொட்டுக்கடலை, ஏலக்காய் இது 4 தான் சேர்த்து நான் ஸ்டஃபிங் செஞ்சுருக்கேன். ரொம்ப சூப்பராக இருக்கும். இது எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள். நிறைய பேர் கடலை பருப்பை வச்சு ஸ்டஃபிங் செய்வாங்க. அதை விட இது நல்லா இருக்கும். இப்போ மாவில் சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி வச்சுக்கலாம். மாவு நல்லா சாஃப்டாக சூப்பராக இருக்குது. இப்போ ஒரு சப்பாத்தி கட்டையை எடுத்துக்கோங்க. அதில் வெள்ளை துணியை நல்லா காட்டன் துணியாக எடுத்துக்கோங்க. தண்ணியில் நனைச்சிட்டு அந்த துணியில் இப்போ கொழுக்கட்டைகளை செய்யலாம். கையில் கொஞ்சம் எண்ணெயை தடவிக்கலாம். அப்போ தான் மாவு ஒட்டாமல் வரும். இந்த மாதிரி அதை தட்டி எடுங்க. நல்லா உள்ளங்கையை வச்சு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ரவுண்டாக ஷேப் அழகாக வந்துடும். இப்படி நல்லா நைஸாக தட்டி விடுங்க. அதில் ஸ்டஃபிங்கை வைக்கலாம். கொஞ்சமாக உள்ள ஸ்டஃபிங் வச்சுட்டு துணியை எடுத்து அப்படியே மடித்து விடுங்க. 2 சமமாக மடித்து விடுங்க. இப்போ சைட்லலாம் நல்லா ப்ரெஸ் பண்ணி விடுங்க. துணியை மெதுவாக எடுத்திங்கன்னா அழகாக கொழுக்கட்டை ரெடி ஆயிரும். இப்போ கொழுக்கட்டை சூப்பராக ரெடி ஆகிருக்கு பாருங்கள். இதை இட்லி தட்டுக்கு மாற்றிக்கலாம். இதே மாதிரி எல்லா கொழுக்கட்டைகளையும் செய்யலாம். கொழுக்கட்டையை நல்லா நைஸாக தட்டி விடுங்க. அப்போ தான் நல்லா சாஃப்டாக இருக்கும். அதே கொழுக்கட்டையை வேறு ஷேப்பில் செஞ்சு காட்டுறேன். இந்த மாதிரி கையில் நல்லா தட்டி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அதில் கொஞ்சம் ஸ்டஃபிங்கை வச்சுட்டு நல்லா இப்போ ஸ்டஃபிங்கை ஃபுல்லாக சுற்றி நல்லா டைட்டாக மூடி விடுங்க. இந்த மாதிரி முக்கோண சைஸில் கொழுக்கட்டை சூப்பராக செய்யலாம். அடுத்து பிடி கொழுக்கட்டை செய்யலாம். அதுக்கு இது மாதிரி கையில் நல்லா தட்டி ப்ரெஸ் பண்ணிவிட்டு இப்போ கையிலையே நல்லா பிடிச்சி ப்ரெஸ் பண்ணி விடுங்க. இப்போ பிடி கொழுக்கட்டை சூப்பராக வந்துருச்சு. இப்போ எல்லா கொழுக்கட்டையும் நம்ம சூப்பராக ரெடி பண்ணியாச்சு. இதை இட்லி பாத்திரத்தில் வேக வச்சு எடுத்துக்கலாம். இட்லி பாத்திரத்தில் தண்ணியை சூடுபடுத்திக்கோங்க. தண்ணி நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ அந்த இட்லி தட்டை இதுக்குள்ளே வச்சு நல்லா மூடி வச்சுருங்க. இது 5லேருந்து 8 நிமிஷத்துக்குள்ளே நல்லா வெந்துடும். நம்ம மாவை நல்லா கொதிக்கிற தண்ணியில் பிசைஞ்சதுனால சீக்கிரமாக வெந்துடும். இப்போ கொழுக்கட்டை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு.
நல்லா வெந்திருக்கான்னு ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ வெந்துருச்சு, அதனால் அதை வேறு தட்டுக்கு நான் மாற்றிக்கிறேன். இது மாதிரி கொழுக்கட்டை எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வரும். வாழ்க வளமுடன்.